உங்களுக்கு கடந்த சீசன்ஸ்ல ரொம்ப பிடிச்சது யாரு? என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் வந்து யோகஸ்ரீ அக்கா. சூப்பர். இன்னைக்கு யார் கூட பாட போறீங்க? இன்னைக்கு யோகஸ்ரீ அக்கா கூட தான். அதானே பார்த்தேன். வாங்க யோகஸ்ரீ அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேக்கா. நல்லா வளர்ந்துட்டீங்க யோகஸ்ரீ. இப்போ வந்து பெரிய மனுஷி மாதிரி இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு உங்களை. சூப்பர். 2 பேரும் சூப்பரா பாடுங்க. என்ன பாட்டு பாட போற? சங்கத்தில் பாடாத கவிதை. ஃபேண்டாஸ்டிக். என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா பாடுங்க. குட் லக். பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது? தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? ஆடட்டும் என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை சிந்தி தேன் பாய்கின்ற உறவை அந்தி போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை கொஞ்சம் நான் வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா திஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் சம்திங் எல்ஸ். It
எஸ் ரொம்ப டிஃபிகல்ட் இந்த மாதிரி ஒரு the problem with this song is you have to be inside the song 100%, otherwise you can't perform. நீங்க ஒரு மார்க்கெட்ல இருந்தாலும் இந்த பாட்டு ஹெட்ஃபோன்ஸ்ல போட்டீங்கன்னா you'll be in another world. அந்த பாட்டு அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாட்டு. அண்ட் இந்த பாட்டு மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் unless and until you have that calmness within. அந்த கோர்ல வந்து ஒரு காம்னஸ் இருக்கணும். ஜினோஜ், ரைட்? எஸ் சார். என்ன பாடுனே நீ. தேங்க்யூ சார். யோகஸ்ரீ, we know she's fantastic. தேங்க்யூ சார். ஆனா அதை மேட்ச் பண்றதுக்கு டு மேட்ச் யோகஸ்ரீ you have to have that stuff. Jinoj, எஸ் சார். hats off to you, man. You have a bright future. தேங்க்யூ ஸோ மச்.